வாத்தியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சந்தோஷம் அடிக்கடி கிடைக்கும். ஏன்னா நம்மகிட்ட படிக்கிறதுல சில பேர் நம்மள அறியாமலே மேலே வந்துடுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிற போது என்ன சொல்லுவாங்க, வாத்தியாருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமேங்கிறதுக்காக உங்களால தான் சார் வந்தேம்மா. நாம் அந்த உண்மையாக ஏற்றுக்கூடாது. நான் முந்தியெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருந்தேன். யாராவது இப்படிலாம் சொன்னாக்கா எனக்கு ஒரு தலை கணம் வந்துடும். பத்தியா நம்மகிட்ட படித்தவங்கலாம் எப்படி இப்படிலாம் இருக்காங்க பார், பெரிய பெரிய ஆளாக ஆகிட்டாங்க அப்படின்னு. மனித மனம் என்னவா இருக்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த மனித மனம் என்ன செய்யும், என்கிட்ட படித்தவங்கலாம் பெரிய பெரிய ஆளாக வந்திருக்காங்க, அதுக்கெல்லாம் நான் தான் காரணம். ஏன்னா அவங்க சொன்னாங்கல்ல, உங்களால் தான் நான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன், அப்படி சொல்லணுமேங்கிறதுக்காக தான் சொல்கிறாங்களே தவிர நம்மளால தான் அவங்க ஆனாங்கங்கிறதுல, அவங்களால தான் அவங்க ஆனாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் திமிராக இருந்த காலத்தில் தான் எனக்கு அது அடிபட்ட இடம் ஒன்று உண்டு. திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், ஒருத்தன் லூஸு சார், மென்டலி லூஸ். அவன் இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருந்தான். நான் பஸ்ஸில் போகிறதுக்காக போனேன். அங்கே ஒருத்தட்ட சொல்கிறான், இவர் தான் எங்கள் வாத்தியாருன்னா. என்ன எங்கள் வாத்தியாருன்னா அப்படி இப்படி இருந்ததுன்னா எல்லோரும் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்டா சார்னா தலையை குடிஞ்சிக்கிட்டு அவன் போய அப்படின்ட்டு வர்றேன். பஸ்ஸில் ஏற போன நேரத்துக்கு வந்துட்டான், கிட்ட வந்துட்டான். சார் நான் உங்கள்கிட்ட படித்தேன். சரி, அவங்கள்ட்ட படித்தேன்னு சொல்கிறேன்ல. ஆமாம் சரி சார், நீ போ. அதை ஏன்டா சத்தம் போட்டு சொல்கிற, போட. அவன் சொன்னான், ஒரு 10 ரூபா பணம் கொடுத்துட்டு போங்கன்னா டீ குடிக்கிறதுக்கு. நான் பார்க்குறேன் 20 ரூபா நோட்டு தான் இருந்துச்சு. 20 ரூபா கொடுத்தேன். திரும்பி வரும்போது வந்து தொந்தரவு பண்ணாத, அதுக்கும் சேர்த்து 10 ரூபா கொடுத்துட்டா எடுத்துகிட்டு போயிடும். இப்போ என் மனசு நினைக்கிது, ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் உருவானதுக்கு நான் தான் காரணம்னு மனசே மகிழ்ச்சி அடைஞ்சியே. இப்போ இவனை உருவாக்குனது யாரு? ஏன்னா நல்லது கெட்டது ரெண்டு கலந்தது தானே உலகம். என்கிட்ட படித்தவன் பூரா அறிவாளி ஆகிட்டான். அறிவாளி ஆனவனை நம்ம பார்க்குறோம், இவரை பார்க்குறோம், அவனை பார்க்கல. அதே மாதிரி டீ கிளாஸ் கழுவுற பையனை ஒருத்தனை பார்த்தேன் டீ கடையில். அவன் கூட முறைச்சான் என்ன. நான் பார்த்தேன், எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கேன்ட்டு நானும் அவனை பார்த்தேன். என்ன பார்க்குறீங்க என்ன? இல்லை ஒன்றப்பா உன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குண்ணே. என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி? உங்களை தானே சார் படித்தேன்னா. அதுக்கு அவன் சொன்ன ஒரு பதில் தான் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் மறக்கலை. என்கிட்ட படிச்சுட்டு ஏன்டா இந்த கிளாஸு கழுவுற வேலையில் இருக்கிறேன்னு, அது என் சொந்த திறமையில் தேடிக்கிட்ட வேலைன்னா. நீங்கள் காரணம் இல்லை சார். அவன் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட படித்ததோடு இருந்திருந்தா இதுக்கும் லாயக்கு இல்லாமல் போயிருப்பேன். என்கிட்ட கொஞ்சம் திறமை இருந்ததுனால நான் இந்த வேலையை செய்கிறேன். இப்போ நாம் வாத்தியார் வேலைக்கு வந்துட்டோம், நம்மகிட்ட படித்தவங்களாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. யாரையும் அப்படி நினைக்கக்கூடாது. நம்மகிட்ட படிக்கிறதுல அந்த பிள்ளைங்க அவனுடைய திறமை இருந்ததுனால வந்தான். நாம் என்ன பண்ணணும், வாத்தியார்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் தூண்டி விடலாம். தூண்டி விடுறது தான் நாங்கள் செய்கிற வேலை.